ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதும் அதோட ரெசிபியும் நாங்கள் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது நேந்திர வாழை தாங்க. நம்ம கேரளாவில் இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகமாகவே நமக்கு நேந்திர வாழை தாங்க கிடைக்கும். நல்ல பெரிய பூவாக கிடச்சிருக்கு. அதாவது ஃப்ரீயாக தாங்க பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒவ்வொன்றும் வாழைப்பூ க்ளீன் பண்ணாவே சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம எவ்வளோ ஈஸியாக சூப்பராக 2 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறது ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற தோல் மட்டுமே இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. பூவெல்லாம் கரெக்டாக வரிசையாக பார்க்கறதுக்கு அழகாக பூ மட்டுமே நிற்கும். நான் இது முழுசெல்லாம் எடுக்கலைங்க. இது பகுதி தாங்க எடுத்துக்கிறேன். பாரு, இனிமேல் இருக்கிறது வந்து கையில் எடுக்க முடியல. நம்ம இளந்தண்டு அது வந்து அந்த பூவை அப்படியே நம்ம கட் பண்ண போகிறாங்க. நம்ம ஊரில் ஃபுல்லாகவே எடுக்குவாங்க. ஆனால் நான் இது வந்து தண்டை மொத்தம் கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறோம். இது பொரியல் வைக்கிறதுக்கு. ஆனால் பூ வந்துட்டு நம்ம வடை செய்யலாங்க. வாழைப்பூ வடை. இது வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. இது வந்து இந்த மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு, அதிகமாக ரத்த சோகை உள்ளவங்க, மாதவிடாய் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக சுகர் பேஷண்ட்டை கூட இது வேண்டான்றதில்ல, அவங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லது. கிட்னியில் கல் இருக்கிறவங்க கூட இது எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்க இது வந்து கசப்பாக இருந்துட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பொரியல் வச்சா. ஆனால் இது மாதிரி நம்ம செய்கிற இன்றைக்கி ஒரு ரெசிபி, அதை வடை போல், அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பூ வந்து எடுக்கிறதுக்கு உள்ள அந்த நரம்பை எல்லாரும் ஒவ்வொன்றா எடுத்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பாரு, நான் எடுத்துருக்க இந்த வீடியோவில் பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே குறித்து மடக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த சின்ன பூவும் சென்டரில் ஒரு ஜஸ்ட் தேய்ச்சி விட்டிங்களாவே சென்டர் அந்த நரம்பெல்லாம் வந்து நம்ம ஈஸியாகவே எடுத்துக்கலாங்க. மேலே அது மட்டுமே நமக்கு தனியாக தெரியும். அது மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற நரம்பு மட்டும் உள்ளே இருக்கிறது வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பெரிய பிரச்சனை இல்லைங்க. அது மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கையில் வச்சு ஒரு செகண்டில் நம்ம ஈஸியாக வாழைப்பூவை கட் பண்ணி எடுக்கலாங்க. இது வந்து இந்த வாழைப்பூ மேலே இருக்கிற பூ தண்டு எல்லாமே நீங்கள் எடுத்து போடுறேன். நான் பகுதி வரைக்கும் எடுத்துருக்கேன். இந்த பகுதி வந்துட்டு நம்ம அப்படியே நான் கட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வடைக்கு மட்டும்தான் எடுத்துருக்கேன். பாதி பூவை அப்படியே ஒரு கவரில் வச்சு நான் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுக்கிறேங்க. இது வந்து நம்ம வெளியே வச்சாவே கருத்துடும். அதாவது ஒரு கலராக ஏன்னா அயன் சக்தி அதிகமாக இருக்குதுன்னா அது வந்து பூ வந்து கருத்துடும். அது மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம காற்று போகாத ஒரு பிளாஸ்டிக் கவர்லும் சரி, ஒரு டப்பாவிலும் சரி, நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம எடுக்கிற வரைக்குமே அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது அதிகமாக வைக்காதீங்க. 2 நாள் போதும், அதுக்கு மிச்சம் வைக்காதீங்க. இது போல் தாங்க நான் நரம்பு இது போல் சட்டக்கதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னசாக நான் வாழைப்பூ வடைக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சில பேர் நீட்டாகவே போடுவாங்க பக்கோடா மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் நான் இப்படியும் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி நான் செய்கிறேன். இது வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டான ஒரு துவர்ப்பு தான் இருக்கும். நம்ம அது கூட சில மசாலாக்கள் கடலைப்பொடியிலும் சேர்க்கும் போதும் அந்த ஒரு நமக்கு துவர்ப்பு கிடைக்காது. நான் சிறுசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. இது வந்து நம்ம கலர் மாறாத இருக்கிறதுக்கு நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் நினைக்கலான்றாங்க. இப்போ அரிசி கழுவில் நான் சாயங்காலம் ஆயிடுச்சு, அதனால் சாதாரண தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கணுங்க. அது கூட என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஸ்பூனு பச்சரிசி பொடி, ஒரு 3 ஸ்பூன் கடலை பொடி, அதாவது பொட்டுக்கடலை பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, பொடி உப்புங்க. இதெல்லாங்க சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு கொஞ்சமாக நான் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேங்க. நீங்கள் தேவைன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா போடுறது எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். அதனால் இது சேர்த்துக்காங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு அடிக்க நம்ம தண்ணி விட்டு, அது அதிகமாக எந்த தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த வடைக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து தாங்க பிசைஞ்சிக்கினேன். இப்போ நம்ம இந்த மாவு எடுத்து கையில் பிடிச்சா உண்டை கூடணுங்க. இந்த நிதானத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இது நமக்கு தேவைக்கிற சைஸு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இது உள்ளே வந்து நம்ம சூப்பராகவே வேகும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வாழைப்பூனாவே அவ்வளோ ஒரு சாஃப்டான பொருளுங்க. அதனால் இந்த சைஸுக்கு நான் எல்லாம் உருட்டி எடுத்துக்கிட்டு இனி நான் எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் தட்டி விட்டுங்க. நம்ம போட்ட உடனே திருப்பாதீங்க, இது உடையும். அதனால் ஒரு கொஞ்சம் இறந்த பின்னாடி நீங்கள் திருப்பி விட்டு இது போல் 2 சைடு நீங்கள் திருப்பி விட்டு எடுத்தால் நம்மளுக்கு ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை ரெடிங்க. இது ஈஸியானது, நல்ல டேஸ்டானது, உடலுக்கு ஹெல்த்தியானதுங்க. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் கொடுங்க. இனி அடுத்த வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இது மொறு மொறுன்னு வச்சு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.